சட்டமன்றத்தில் எடுத்து சொல்லி அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை நிறைவேற்றக்கூடிய பக்குவமான சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் ரவி அவர்கள். நான் அவர் பேசுகிற போது கவனிப்பேன். இன்றைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் பேசுவார்கள், எதிர்கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் பேசுவார்கள். ஆனால் பேசுகின்ற பேச்சிலே கருத்துள்ள பேச்சு, பயனுள்ள பேச்சு, அதுவும் தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை சுட்டிக்காட்டி விளக்கப்பட்டு அதற்கு தீர்வு காணுங்களை தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய சட்டமன்றத்தில் அறிவித்தார் ரவி அவர்கள். புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதே அவர்களுக்கு நன்மதிப்பை பெற்று 2 முறை அரக்கோணம் சட்டமன்றத்திலே வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வாய்ப்பை கொடுத்த அம்மா அவர்கள் 2 முறை வெற்றி பெற்றார். அம்மா மறைவுக்கு பிறகு சிறப்பான முறையிலே பணியாற்றிய அறிவித்தார் ரவி அவர்களுக்கு தலைமை கழகத்தின் சார்பாக மீண்டும் 2021 அரக்கோணத்திலே கழகத்தின் சார்பாக போட்டியிடுவதற்கு வாய்ப்பளித்து சிறப்பான முறையை பணியாற்றி நல்ல வாக்கு வித்தியாசங்களை வெற்றி பெற்ற சகோதரர் ரவி அவர்கள். இன்றைய சூழலை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் பேசக்கூடாது என்றுதான் வந்தேன். ஏன்னா இதுல பல கட்சி சேர்ந்தவங்க திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருப்பாங்க, குற்றால உறவினர்கள் பல்வேறு கட்சியில் இருப்பார்கள். ஆகவே நான் பெரும்பாலும் திருமண நிகழ்ச்சிகளை பேசுவதை தவிர்த்துள்ளது என்று சொன்னால் அவருடைய மனம் புண்படக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால தவிர்ப்பேன். ஆனால் அறிவித்தார் ரவி அவர்கள், நீங்கள் ஏற்கனவே 2 முறை எங்களுடைய இல்ல திருமணத்திலே கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினீர்கள். இந்த முறையும் நான் அழைத்து என் வீட்டிலே வந்து மணமக்களுக்கு என்னை திருமண நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு வாழ்த்துகிறீர்கள். 3வது முறை ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு மாவட்ட செயலருக்கு தொடர்ந்து 3 திருமண நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டது இதுதான். இந்த முறை நீங்க அவசியம் மணமக்களை வாழ்த்து பேசுவதோடு நீங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று பிடித்த காரணத்தினாலே அவருடைய அன்பு கட்டளை ஏற்று அறிவித்தார் வீரமணி அவர்களும் நீங்கள் பேச வேண்டும் என்று அன்பை கட்டளையிட்டார்கள். அவருடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் உங்களிடத்திலே நான் இப்பொழுது உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு அரசியல் சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டுவிட்டது. இன்னும் பல கட்சிகள் விரைவாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இடம்பெறும், கூட்டணியிலே இடம்பெறும். இன்றைக்கு திமுக தலைவர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் செல்லுகின்ற இடமெல்லாம் அவர் பேசுவது திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சுமார் 200 இடங்களை வெற்றி பெறுவோம் என்று சூழலிட்டுக் கொண்டிருக்கின்றார். தாய்களே, நீங்கள் காண்பது பகல் கனவு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகின்ற தேர்தல். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் பொன்மன சம்பளம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்து நீங்கள் புரட்சித் தலைவர் அம்மா கட்டி காத்து கிட்டத்தட்ட 2011 2021 வரை தமிழகத்திலே 70 சட்டமன்ற தொகுதியிலும் இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. இந்த மாவட்டம் கூட தனி மாவட்டமாக உதயமானதுக்கும் அதிமுக. ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், ஏலூர் மாவட்டத்தை பிரித்து 2 மாவட்டத்தை உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசாங்கம். 6 மாவட்டத்தை நாங்கள் உருவாக்கி தந்தோம். 6 மாவட்ட புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு நிறைவு செய்து 5வது ஆண்டு அடித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏதாவது ஒரு மாவட்டத்தையாவது நீங்கள் கொண்டு வந்து காட்டினீர்களா? இல்ல. அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனை கொண்டு வந்து 6 சட்டக்கல்லூரியை கொண்டு வந்திருக்கின்றோம். அதே போல பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, கால்நடை பூங்கா, இப்படி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்று ஏராளமான கல்லூரிகளை திறந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டில குடிசையில வாழ்கின்ற சாதாரண குடும்பத்தில் இருந்த மாணவ
கூட குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி